அதிகாரம் 5. தலைப்பு: கடவுளின் மரணமும் மனித ரட்சிப்பும். தான் எப்போதும் நல்லதையே சிந்திக்கவும் பேசவும் செய்ய வேண்டுமென்று உள்ளத்தளவில் விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. தான் எல்லா வகையிலும் நல்லவனாக இருக்க வேண்டுமென்றுதான் எல்லாருமே விரும்புகிறார்கள். ஆனாலும் முழுக்க முழுக்க நல்லவர்களாக இருக்க யாருக்குமே முடிவதில்லை. சிலர் பெரும் பாவங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் பெரும் பாவம் செய்யாவிடனும் சிறு சிறு பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோருமே பாவம் செய்து தங்களில் இருந்த தேவ மகிமையில் குறைந்து போனார்கள் என்பதே வேதாகமத்தில் உள்ள வார்த்தையாகவும் இருக்கிறது. எல்லா மனிதர்களுமே பாவம் செய்கிறவர்களாக இருப்பதன் காரணம் என்ன? ஏன் இது அனைவருக்கும் முடியாத ஒன்றாக இருக்கிறது? மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும் ஏதோ ஒரு அசுத்த சக்தியானது அவனது இதயத்தை கடினப்படுத்தி, அவனது உணர்வுகளை திசை மாற்றி, அவனது சிந்தனையை குழப்பி, அவன் முன்னுக்கு பின் முரணாகவும் அவன் தனது அழிவுக்கு தானே வழி தேடிக்கொள்ளும் வகையிலும் செயல்படும்படி அவனை ஆட்டி படைத்து வருகிறது. இந்த சக்தியிடமிருந்து முழுவதும் மீள முடியாமல் விதிவிலக்கின்றி எல்லோருமே தவிக்கிறார்கள். மிக பெரும்பாலோருக்கு தான் இப்படி ஒரு சக்திக்கு அடிமையாக இருக்கிறோம் என்கிற உண்மை கூட தெரியாது. மனிதனித்தைய சக்திக்கு அடிமைப்பட்டிருக்கும் வரை அவன் பாவங்கள் செய்பவனாகவே இருப்பான். அதன் காரணமாக பரிசுத்தமே உருவான கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவனாக நித்திய மரணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவனாகவே அவன் இருப்பான். இத்தகைய அழிவிலிருந்து அவனை மீட்க முடியுமா? எப்படி முடியும்? யாரால் முடியும்? முடியும் என்பதே வேதாகமம் கூறும் பதில். இதற்காகவே இறைவன் மரித்தார் என்பதே அந்த பதில். மனிதனுக்காக கடவுள் மரித்தார் என்பது வேதாகமத்தில் பொதிந்து கிடக்கும் ஒரு உண்மை. ஆதிகாலம் முதலே மனிதன் தனது பாவங்களுக்காக ஆடு மாடுகளை பலியிட்டு வந்திருக்கிறான். பாவங்களுக்காக மரிக்கும் ஒரு ஆடு மனிதனின் பாவங்களுக்காக மரிக்க இருந்த இறைவனை சுட்டிக்காட்டும் ஒரு அடையாளமாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதையும், இந்த அடையாள முறை இறைவனாலேயே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்பதையும் சென்ற அதிகாரத்திலே கூறினோம். இவ்வாறு மரிப்பதற்காகவே இறைவன் முக்திநாதர், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற பெயரில் மனிதனாக அவதரித்தார் என்பதும், சுமார் கிபி 30 பாலஸ்தீன நாட்டில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பதும் உண்மையான சரித்திர சம்பவங்கள். மனிதனுக்காக கடவுள் ஏன் மரிக்க வேண்டும்? அவ்வாறு மரித்ததன் மூலம் எவ்வாறு மனிதன் ரட்சிக்கப்பட முடிகிறது? இவைகள் மிக பெரும் கேள்விகள், மிக ஆழமான கேள்விகள். இக்கேள்விகளுக்கான முழு பதிலையும் நாம் விளங்கிக் கொள்ள இயலாதுதான். ஆனால் இறைவன் நம் தந்தை, நாம் அவரது பிள்ளைகள். தந்தையை பற்றிய எல்லா விவரங்களையும் ஒரு குழந்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஒரு குழந்தைக்கு தனது தந்தை எப்படிப்பட்டவர் என்பது குறித்து ஒரு நிச்சயமான, குழப்பமற்ற, தெளிவான கருத்து இருக்கும். அதுபோலவே நமது இறைத்தந்தையை குறித்தும் நமக்கு நிச்சயமான, குழப்பமற்ற, தெளிவான அறிவு இருக்க வேண்டும். ஆகவே மனிதனுக்காக கடவுள் ஏன் மரிக்க வேண்டும் என்கிற கேள்வியின் முழு பதில் நமக்கு கிட்டாது என்றாலும் ஓரளவுக்கு தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும்தான். இதற்காகவே சில உதாரணங்களை சென்ற அதிகாரத்தில் எண்ணி பார்த்தோம். குற்றம் செய்த தன் மகனுக்கு நீதிமுறையின்படி அபராதம் விதித்து, பிறகு அபராதத்தை தானே செலுத்திய நீதிபதியைப் போன்று மனிதன் செய்த பாவங்களுக்காக அவன் செலுத்த வேண்டிய மரண அபராதத்தை இறைவன் தானே செலுத்தினார் என்று பார்த்தோம். தாயின் கருவில் உருவாகி தாயின் சதையை தின்று இரத்தத்தை குடித்துத்தான் குழந்தை கருவில் ஜீவன் பெறுகிறது. அப்படி புதிதாக ஒரு குழந்தை உருவாகி வெளிவர வேண்டுமானால் அதற்காக குழந்தையின் தாயானவள் செத்து பிழைப்பது போன்ற ஒரு மரண வேதனையான அனுபவத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமே முடிகிறது. அதுபோலவேதான் தன் பாவம் காரணமாக நித்திய மரணத்திற்கு உட்பட்டு இருக்கும் மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்காக அவனது உண்மையான தாயாகிய கடவுளும் செத்து பிழைப்பது போன்ற ஒரு பெரும் மரண அனுபவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியதாயிற்று என்று பார்த்தோம். இதேபோல இன்னும் ஒரு உதாரணத்தை இந்த அதிகாரத்தில் எண்ணி பார்ப்போம். மனிதன் நித்திய மரணம் என்னும் அழிவுக்கு காத்திருக்கிறான். ஏன்?
பாவம் என்னும் அழுக்கு படிந்தவனாக இருப்பதால் தானே. அவ்வழுக்கை நீக்கி சுத்தம் செய்துவிட்டால் அதன் பின் அவன் சாக வேண்டியதில்லை அல்லவா? ஆகவே கடவுள் என்ன செய்தார்? மனிதனது பாவ அழுக்கை தான் வாங்கிக் கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுக்க முன்வந்தார். அதன் மூலம் அவன் இழந்து போன தன் பரிசுத்தத்தை, தேவ மகிமையை பூரணமாக திரும்பப் பெறவும், வேதனை நிறைந்த நித்திய மரணத்திலிருந்து தப்பி பரிபூரணமான நித்திய வாழ்வை பெறவும் வழி செய்து கொடுத்தார். அப்படியானால் மனிதனது பாவ அழுக்கை தன்மேல் ஏற்றுக்கொண்ட கடவுளின் கதி என்னவாகும்? பாவத்தின் அழுக்கும் கரையும் படிந்தவர் யாராக இருந்தாலும் ஆன்மீக அழிவை அடைய வேண்டியதுதானே முறை. ஆகவே மனிதனின் பாவ அழுக்கை தன்மேல் ஏற்றுக்கொண்டு கரைப்பட்ட கடவுள் தாமே அந்த ஆன்மீக அழிவை அடைந்து வேதனைப்பட்டு செத்து மடிந்தார். அழகிய ஆடை ஒன்றை விரும்பி வாங்குகிறார் ஒரு செல்வந்தர். அதை அணிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி பெரும் பொருட்செலவில் அவ்வாடையை வாங்குகிறார். ஆனால் அந்த ஆடை அவர் ஒரு முறை அணிந்து பார்க்கும் முன்பே சகதியில் விழுந்து அழுக்காகி விடுகிறது என்று வைத்துக்கொள்ளுவோம். இது அவருக்கு பெரும் ஏமாற்றமாக இருக்கும் அல்லவா? அழகான ஆடை என்றாலும் கூட அழுக்குப்பட்டிருந்தால் அதை அணிந்து கொள்ள முடியாது. அணியாமல் அதை வீட்டில் வெறுமனே வைத்து கொண்டிருக்கவும் முடியாது. ஆக அந்த ஆடையை என்னதான் செய்யலாம்? அவ்வாடையை தூர எறிந்துவிட்டு அல்லது அதனை முற்றுமாக எரித்து அழித்துவிட்டு புதிதாக அதே போன்ற இன்னொரு ஆடையை வாங்கி கொள்ளலாம். நிறைய பணம் இருப்பதால் இவ்வாறு செய்து கொள்வது செல்வந்தருக்கு முடியக்கூடிய காரியமே. அவர் அவ்வாறே செய்வாராகில் அவர் மேல் யாரும் குற்றமோ குறையோ சொல்ல முடியுமா? ஆடையை பொறுத்தவரை செல்வந்தரின் நிலை எப்படியோ அதே போன்றதுதான் மனிதனை பொறுத்தவரை கடவுளின் நிலையும். தன்மேல் அன்பு வைக்க என்றுதான் மனிதனை பரிசுத்தமானவனாகவும் சுதந்திரமுள்ளவனாகவும் படைத்தார். ஆனால் அவனோ தன் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கடவுளை புறக்கணித்து அசுத்த ஆவியை தன்னுள் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு ஆகாதவனாகிவிட்டான். அவனை முற்றுமாக அழிவுக்கென்று கடவுள் விட்டுவிட்டால் கடவுளை யாரும் குறை சொல்வதற்கு இல்லை. ஆடையை வாங்கிய செல்வந்தருக்கோ அவ்வாடையின் மேல் கொள்ளை ஆசை. ஆகவே அதனை தூர எறிந்துவிட அவருக்கு மனமில்லை. அவ்வாடையின் மேல் கொண்ட ஆசை காரணமாக அதனை அழித்து விடாமல் கவனமாக சுத்தம் செய்து பிறகு அதை அணிந்து கொள்வது என்று முடிவு செய்கிறார். ஆனால் ஆடையை செல்வந்தருக்கு ஏற்ற வகையில் சுத்தம் செய்தல் என்பது எளிதான காரியமாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. சலவை செய்துவிட வேண்டியதுதானே, இதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்க முடியும் என்று தோன்றலாம். ஆனால் சுத்தம் என்பதை கடவுளின் பார்வையிலிருந்து சிந்தித்து பார்த்தால்தான் ஆடையை சுத்தம் செய்வது எவ்வளவு கடினமான காரியம் என்பது புரியும். மனிதனை பொறுத்தவரை சுத்தம் என்றால் அழுக்கே இல்லாத நிலை அல்ல, அழுக்கு அதிகமில்லாத நிலை, அவ்வளவே. அதாவது கொஞ்சம் அழுக்கு, கொஞ்சமாவது அழுக்கு இருக்கத்தான் இருக்கும், ஆனால் அதிகம் இருக்காது. இதுதான் மனிதனை பொறுத்தவரை சுத்தம் என்பது. இப்படிப்பட்ட வகையில் சுத்தம் செய்வது எளிதானதுதான். ஆனால் கடவுளை பொறுத்தவரை சுத்தம் என்பது ஒரே ஒரு அணு அளவு கூட அழுக்கே இல்லாத பரிபூரண பரிசுத்தமாகும். இப்படிப்பட்ட வகையில் சுத்தம் செய்வது மனிதரால் முடியவே முடியாத காரியம் என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே புரியும். முதலாவதாக, ஒரு ஆடையை அழுக்கு என்பதே இல்லாமல் 100க்கு 100 பங்கு சுத்தமாக கழுவ வேண்டுமானால் அதற்கு முதலில் நமக்கு வேண்டியது தண்ணீர். வெறும் தண்ணீர் அல்ல, 100க்கு 100 சுத்தமான தண்ணீர். 100க்கு 100 சுத்தமான தண்ணீர் என்பது மிகவும் முக்கியம். அப்படி 100க்கு 100 சுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கு தண்ணீரில் அலசி எடுக்கப்பட்ட ஆடை எப்படி சுத்தமான ஆடையாக இருக்க முடியும்? ஆகவே நமக்கு 100க்கு 100 பங்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும். ஆனால் நடைமுறையில் நாம் பளிங்கு போல் மிகவும் தெளிவான நீர் என்று நினைக்கும் தண்ணீர் கூட முழுக்க முழுக்க சுத்தமானதாக இருப்பதில்லை. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது 100க்கு 100 சுத்தமான தண்ணீர் என்பது கிடைக்கவே கிடைக்காத ஒன்று. ஆகவே செல்வந்தரது அழுக்கடைந்த ஆடையை அழுக்கே இல்லாமல் 100க்கு 100 சுத்தம் செய்வது என்பது மனிதனால் கூடாத காரியம் என்று ஆகிவிடுகிறதல்லவா? முழுக்க முழுக்க சுத்தமான தண்ணீர் கிடைப்பது இயலாததுதான். ஆனால் எப்படியோ இப்படிப்பட்ட தண்ணீர் ஒரு குடம் கிடைத்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த சுத்தமான தண்ணீரில் ஆடையை சுத்தம் செய்வதற்காக மூழ்கச் செய்து கசக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம்.
உடனே அந்த குடத்தளவு தண்ணீர் முழுவதும் அழுக்கானதாக ஆகிவிடும் அல்லவா? இந்த அழுக்கு தண்ணீருக்குள் இருந்து எடுக்கப்பட்ட ஆடை முழுக்க முழுக்க சுத்தமானதாக இருக்க முடியுமா? 100க்கு 90 பங்கு சுத்தமாகிவிட்டது என்று வேண்டுமானால் கூறலாம். ஆனால் முழுக்க முழுக்க சுத்தமாகிவிட்டது என்று கூற முடியுமா? முடியாதல்லவா? ஆகவே கிடைக்க முடியாத 100க்கு 100 பங்கு சுத்தமான தண்ணீர் கிடைத்துவிட்டாலும் கூட ஆடை முழுக்க முழுக்க சுத்தமானதாக ஆக முடியாது. அப்படியானால் அழுக்கடைந்த இந்த ஆடையை செல்வந்தர் அணிந்து கொள்ளத்தக்க வகையில் 100க்கு 100 பங்கு சுத்தமாக இருக்கும்படி செய்வது எப்படித்தான் முடியும்? முடியவே முடியாதா? மிகவும் அழுக்கடைந்த ஆடையை ஒரு குடத்தளவு பரிசுத்தமான தண்ணீரில் முழுக்கி கசக்கினால் ஆடை முற்றும் சுத்தமானதாக ஆகாதுதான். ஆனாலும் 100க்கு 90 பங்கு சுத்தமானதாக ஆகும் அல்லவா? இதேபோல் ஒரு குடம் தண்ணீருக்கு பதில் ஒரு பெரிய தொட்டி அளவு உள்ள பரிசுத்தமான தண்ணீரில் ஆடையை நன்கு கசக்கி எடுத்தால் அப்போதும் ஆடை 100க்கு 100 சுத்தம் ஆகிவிடாது. ஆனால் 100க்கு 99.9 பங்கு சுத்தமாகிவிடலாம், இல்லையா? இன்னும் ஒரு தொட்டி அளவே உள்ள தண்ணீருக்கு பதில் ஒரு குளத்தளவு பரிசுத்தமான தண்ணீர் கிடைத்து அதில் ஆடையை நன்கு கழுவி அலசி எடுப்போமானால் ஆடை இன்னும் சுத்தமானதாக ஆகிவிடும், இல்லையா? இப்படியே பார்க்கும்போது ஆடை முற்றுமாக 100க்கு 100 பங்கு சுத்தமாக ஆக வேண்டுமானால் என்ன செய்யலாம்? ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதாவது முழுக்க முழுக்க சுத்தமான தண்ணீர் எண்ணி பார்க்க இயலாத பெருங்கடலளவுக்கு வேண்டும். அந்த தண்ணீரில் ஆடையை நன்கு கழுவி எடுக்க வேண்டும். அப்போதுதான் ஆடை செல்வந்தருக்கு ஏற்ற வகையில் சுத்தமானதாக ஆகும். அப்போது ஆடையில் இருந்த அழுக்கெல்லாம் எங்கே போய்விட்டது? எண்ணி பார்க்க இயலாத பெருங்கடலளவுக்கு உள்ள அந்த பரிசுத்த தண்ணீருக்குள் தானே போக வேண்டும். அதாவது இந்த பரிசுத்த கடல் தன்னிடமிருந்த பரிசுத்தத்தை ஆடைக்கு கொடுத்துவிட்டு அந்த ஆடையின் அழுக்கை தான் ஏற்றுக்கொண்டது என்று கூறலாம் அல்லவா? ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம்? செல்வந்தரின் அழுக்கடைந்த ஆடையை செல்வந்தருக்கு ஏற்ற வகையில் முழுக்க முழுக்க சுத்தம் செய்வது மனிதரால் ஆக முடியாத காரியம் என்பதை தானே பார்க்கிறோம். இதற்கு சாதாரணமான சுத்தமான தண்ணீர் உதவாது. முழுக்க முழுக்க சுத்தமான பரிசுத்த தண்ணீர் வேண்டும். அதுவும் ஒரு குடத்தளவு அல்லது ஒரு தொட்டி அளவு அல்லது ஒரு குளத்தளவு நீர் இருந்தால் கூட போதாது. எண்ணி பார்க்க இயலாத பெருங்கடலளவு பரிசுத்தமான தண்ணீர் வேண்டும். அப்படிப்பட்ட நீர் கிடைக்குமானால் அப்போது அந்த நீரிடம் ஆடையின் அழுக்கை கொடுத்துவிட்டு அதன் பரிசுத்தத்தை ஆடைக்கு மாற்றிக்கொள்ளலாம். இப்போது இந்த ஆடையின் இடத்தில் மனிதனை வைத்து எண்ணி பாருங்கள். மனிதர்களின் பாவ அழுக்கை கழுவி அவர்களை சுத்தம் செய்து கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பரிசுத்தர்களாக அவர்களை மீண்டும் ஆக்கும் வேலையும் அப்படிப்பட்டதுதான். இதற்கு பரிசுத்த நீர் நிறைந்த அளவிலா பெருங்கடல் போன்று விளங்கும் தன்மையுடையவராக பரிசுத்த கடலாக விளங்குபவர் ஒருவர் வேண்டுமே. அவர் யாராக இருக்க முடியும்? கடவுள் ஒருவரைத் தவிர. அப்படியானால் கடவுள் ஒருவரைத் தவிர வேறு யார் மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு அவனை ரட்சிக்க முடியும்? மனிதன் தன் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி லூசிபரின் ஏமாற்றுச் சொற்களுக்கு செவி கொடுத்து பாவ அழுக்கு படிந்தவனாக பரிசுத்த கடவுளுக்கு ஆகாதவனாக ஆகியதும் கடவுள் அவனை நித்திய அழிவுக்கு விட்டிருக்கலாம். அவ்வாறு விட்டிருந்தால் அவரை யார் குறை சொல்ல முடியும்? ஆனால் அன்பே உருவானவர் கடவுள். ஆகவே மனிதனை நித்திய அழிவுக்கு விடாமல் காக்க விரும்பினார். ஆயினும் பாவ அழுக்கு படிந்த அவனை காத்தல் கடவுளின் பரிசுத்த தன்மைக்கு ஒத்துக்கொள்ளாதே. ஆகவே கடவுள் தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை, அன்பு தியாகத்தை செய்தார். தனது பரிசுத்தத்தை பாவ மனிதனுக்கு கொடுக்கவும் அதன் விளைவாக அவனது அழுக்கை தான் ஏற்றுக்கொள்ளவும் வகை செய்தார். அவ்வாறு பாவ அழுக்கை தான் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் கடவுள் ஆன்மீக மரணம் என்னும் கொடுந்தீக்குள் நுழைந்தார். இம்மரணத்தீ கடவுளையும் அவர் சுமந்து வந்த பாவ அழுக்கையும் எரித்தது. அத்தீயில் பாவ அழுக்கு எரிந்து அழிந்தது. கடவுளும் பெரும் வேதனையுற்று மரித்தார். ஆயினும் அவரது வரம்பற்ற ஜீவ சத்துவம் காரணமாக என்றென்றைக்கும் மரித்தவராக ஆகிவிடாமல் 3 நாட்கள் மட்டும் மரித்திருந்து பின்பு பரிசுத்த கடவுளாக மீண்டும் உயிர்த்தெழுந்தார்.
அதாவது வரம்புக்கு உட்பட்ட மனிதனின் வரம்பற்ற சாவு வரம்பற்ற இறைவனின் வரம்புக்கு உட்பட்ட சாவினால் ஈடுகட்டப்பட்டது. தான் செய்த பாவங்களுக்காக மனிதன் செலுத்த வேண்டிய மரண அபராதம் மனித உருவில் வந்து மரித்த இறைவனின் மரணத்தால் ஈடுகட்டப்பட்டது என்பதை ஒரு கணித சமன்பாடாக எழுதினால் பின்வருமாறு எழுதலாம். இதை நீங்கள் புத்தகம் வாங்கி தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இதனுடைய கடைசி பாகத்தை படிக்கிறேன். இந்த கணித சமன்பாட்டின்படி சமன்பாட்டின் இடதுபுறத்தில் வரம்புக்கு உட்பட்ட மனிதனும் வரம்பற்ற மரணமும் பெருக்கப்படுகிறது. சமன்பாட்டின் வலது பக்கத்தில் வரம்பற்ற இறைவனும் வரம்புக்குட்பட்ட 3 நாள் மரணமும் பெருக்கப்படுகிறது. அதிலிருந்து வரம்புக்குட்பட்ட மனிதனின் நித்திய மரணம் எதற்கு சமம் என்றால் வரம்பற்ற இறைவனின் 3 நாள் மரணம் இதற்கு சமம். மேலும் மனிதன் எதிர்நோக்கியுள்ள நித்திய மரணம் எதற்கு சமம் என்றால் இறைவன் சிலுவையில் மரித்த 3 நாள் மரணம். அதாவது இறைவன் முக்திநாதர் என்னும் மனிதராக அவதரித்து சிலுவையில் அறையுண்டு 3 நாள் மரித்திருந்து பிறகு உயிர்த்தெழுந்ததன் மூலம் மனிதனது நித்திய மரணத்திற்கு ஈடுகட்டினார். அதன் மூலம் மனிதன் நித்திய மரணத்திலிருந்து தப்பிப் பிழைக்க வழி செய்துள்ளார். மேலே கூறப்பட்டிருக்கும் விளக்கங்களை நாம் புரிந்து கொள்வோமானால் ஒரு பெரும் உண்மை நமக்கு விளங்க வேண்டும். அதாவது மனிதனின் பாவங்களை கழுவி, அதாவது அவன் பாவங்களை மன்னித்து மனிதனை மீண்டும் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். அதன் மூலம் அவனை ரட்சிக்க வேண்டுமென்றால் அது கடவுளால் மட்டுமே முடியும். ஒரு சாதாரண ஆடையை கூட பரிசுத்தமாக கழுவ வேண்டுமென்றால் ஒரு எல்லையற்ற பரிசுத்த கடலில் அலசினால்தான் முடியும் என்று பார்த்தோமே. அப்படியானால் மனிதனின் பாவங்களை போக்க எல்லையற்ற பரிசுத்த கடவுள் ஒருவராலன்றி வேறு யாரால் முடியக்கூடும்? அதுவுமின்றி மேலே காட்டப்பட்டுள்ள சமன்பாட்டின்படியும் வரம்பற்ற சாவாகிய மனிதனின் நித்திய மரணத்திற்கு ஈடு செய்ய வேண்டுமென்றால் வரம்பற்ற தன்மையுடைய கடவுள்தான் மரிக்க வேண்டும் என்று ஆகிறதல்லவா? இதனால்தான் மனிதனின் பாவங்களுக்காக பலியிடப்பட்ட ஆடு போன்ற மிருகங்களால் மனிதனின் பாவ வினைகள் தொலைய முடியாது. மனிதன் செய்யக்கூடிய வேறு எதனாலும் அவனது வினைகள் தொலையா. இறைவனே பலியாவதன் மூலமே மனிதனின் பாவ வினைகள் தொலைய முடியும். ஆகவே மிருக பலிகள் இறைவன் பலியாக இருப்பதை சுட்டிக்காட்டும் நிழல்களாக மட்டுமே விளங்கின. அப்படி மனிதனின் பாவ வினைகளை தொலைத்து அவனுக்கு முக்தி அளிப்பதற்காக இறைவன் உண்மையாகவே நிஜமாகவே மெய்யாகவே பலியாகி மரித்தாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. இதற்கு மனித சரித்திரம் அளிக்கும் பதில் ஆம் என்பதுதான். இவ்வாறு மனிதனுக்கு முக்தி அளிக்க இறைவனே மரிக்க வேண்டியதாயிற்று என்கிற பெரிய உண்மையை மனிதனுக்கு போதிக்கும் நூல் திருமறையாகிய வேதாகமம் மட்டுமே. அவரது இந்த பெரிய மரணத்தை உங்களது மரணமாக அறிக்கையிடும்படியும் அதன் மூலம் இந்த வாழ்வின் முடிவில் முக்தியை பெற்று இறைவனிடம் சென்று சேரும்படியும் உங்களை சதா வற்புறுத்தி வரும் ஒரே நூலும் வேதாகமம் மட்டுமே. மனிதனை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யுமாறு செய்து கடவுளையும் மனிதனையும் பிரித்துவிட்டால் மனிதனின் அழிவு நிச்சயம் என்று நம்பி அகமகிழ்ந்திருந்தான் லூசிபர். ஆனால் கடவுள் மேல் அன்பு வைத்து அவருடன் அன்புறவு கொள்ளாத அவனுக்கு கடவுளின் அன்பின் ஆழம் பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை. லூசிபரின் ஏமாற்றுச் சொற்களுக்கு அடிபணிந்து ஆதாம் கடவுளை கைவிட்டுவிட்டு பிரிந்துவிட முடிவு செய்த போதிலும் அவன் மேல் அளவிறந்த அன்பு வைத்திருந்த கடவுள் அவனை கைவிட்டு விடவில்லை. ஆகவே அவனை மீண்டும் பரிசுத்தனாக்கி தன்னோடு இணைத்து கொள்வதற்காக தன்னையே துயரம் நிறைந்த சாவுக்கு பலி கொடுத்தார். சகோதரரே சகோதரியே, கடவுள் செய்த இச்செயலின் மகத்துவம் உங்களுக்கு புரிகிறதா? உங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுத்து தன்னோடு இணைத்து கொள்ள கடவுள் விரும்புகிறார். அதற்காகவே பெரும் துயர் நிறைந்த மரணத்தை ஏற்று மரித்திருக்கிறார். இது உண்மை. அந்த அன்பின் ஆழம் பற்றி தியானித்து பாருங்கள். அப்போது அவ்வன்பு ஒருவேளை உங்களை தொடக்கூடும். மனிதன் இப்படி பாவம் செய்து தன்னை
பிரிவான் என்பதை கடவுள் முன்னமே அறிந்துதான் இருந்தார். பாவம் செய்து மரணத்திற்குள் விழுந்துவிடும் மனிதனை மீட்பதற்கென்று இத்திட்டத்தை முன்கூட்டியே உருவாக்கி வைத்துத்தான் இருந்தார். அதனால்தான் அன்று தன் சொல்லை மீறி பாவம் செய்துவிட்டு நித்திய மரணத்தை எதிர்நோக்கி மிரண்டு போய் நின்றிருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில், பாம்பு வடிவிலிருந்த லூசிப்பரின் விஷமத்தனத்தை குறித்து எச்சரிக்கும் வகையிலும் பாம்பை சபித்து பின்வரும் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அவர் குதிகாலைக் கடிப்பாய், அவரோ உன் தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3:15. கடவுள் உரைத்த மேற்கூறிய தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை ஆதிகாலம் முதல் போற்றி காத்து வந்தவர்கள் யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர். ஆனால் வேதாகமத்தை படித்த யூதர்களுக்கு ஸ்திரீயின் வித்து என்று உரைக்கப்பட்ட பகுதி புரியாத புதிராகவே இருந்து வந்திருக்கிறது. வித்து என்பது ஆணுக்கொள்ளவோ உரியது. அப்படி இருக்க கடவுள் ஆதாமின் வித்து என்று கூறாமல் ஸ்திரீயின் வித்து என்று கூறியது ஏன்? இது யூதர்களுக்கு ஒரு மர்மமாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை நன்கு ஆராய்ந்து தியானித்து பார்ப்பவர்களுக்கு இதில் மர்மம் ஏதுமில்லை. இறைவன் ஆண்மகனை அறியாத ஒரு கன்னிப்பெண் மூலமாக மனிதனாக அவதாரம் எடுக்க இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில்தான் மேசியா இயேசுவை, அதாவது முக்திநாதரை, ஸ்திரீயின் வித்து என்று கூறினார். அவ்வாறு மனித அவதாரம் எடுக்கும் அவர் கடவுளின் அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தி லூசிப்பரின் பொய்களை அம்பலமாக்கி லூசிப்பரை நித்திய அழிவிற்கான நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்க இருப்பதையும், ஆதாம் ஏவாளையும் அவர் தம் சந்ததிகளையும் மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டுக்கொள்ள இருப்பதையும் சூசகமாக அறிவிக்கும் வகையிலுமே மேற்படி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மேலே கூறியவாறு இறை அவதாரமாகிய முக்திநாதருக்கும் லூசிப்பருக்கும் நடக்கும் ஆன்மீக போராட்டத்தில் லூசிப்பர் தலை நசுக்கப்பட்டு நித்திய மரணம் அடைவான். ஆனால் இறை அவதாரமாகிய முக்திநாதருக்கு எவ்வித சேதமும் ஏற்படாதா? மேற்கூறிய தீர்க்க தரிசனத்தின்படி நிச்சயம் சேதம் ஏற்படும். அவரது குதிகால்கள் நசுக்கப்படும். முக்திநாதர் சிலுவையில் அறையப்பட்ட போது இந்த தீர்க்க தரிசனம் கச்சிதமாக நிறைவேறிற்று. அவரது இரு கால்களிலும் கைகளிலும் பெருங்காயங்கள் ஏற்பட்டன. சொல்லப்போனால் இத்தீர்க்க தரிசனம் கச்சிதமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே முக்திநாதர் தூக்கில் போடப்பட்டோ சிரச்சேதம் செய்யப்பட்டோ கொல்லப்படாமல் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்பதே சரியாக இருக்கும். இக்காயங்களின் தழும்புகள் மனிதனுக்காக இறைவன் அடைந்த மரணத்திற்கும் அதற்கு பின்னால் உள்ள கடவுளின் அன்புக்கும் அடையாளமாக என்றென்றும் அவரது உடம்பில் இருக்கும். கடவுள் அன்று ஆதாம் ஏவாளுக்கு அளித்த வாக்குறுதியின்படி ஒரு கன்னியின் மூலம் மனிதராக பிறந்து வந்தாரா? இவ்வுலகை ஆட்டிப்படைத்து வரும் லூசிப்பர் என்கிற தீய சக்திக்கும் கடவுளுக்கும் ஆன்மீக போர் நடைபெற்றதா? அதில் அவர் வெற்றி பெற்றாரா? அப்போராட்டத்தின் விளைவாக அவரது கைகளிலும் குதிகால்களிலும் பெருங்காயங்களை அடைந்தாரா? அப்படி ஒருவர் கடவுளின் அவதாரமாக பிறந்து வந்திருந்தால் அவர் கடவுளின் பரிசுத்தத்தை தன்னிடம் உடையவராக பாவமே இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டுமே. கடவுளின் பெருங்குணமாகிய அன்பு அவரின் சொற்கள் செய்கைகள் அனைத்திலும் ஊடுருவி நின்றிருக்க வேண்டுமே. மனிதர்கள் அனைவரும் நித்திய மரணத்தை எதிர்நோக்கியிருப்பதை எண்ணி அன்பினால் கலங்கி கதறி அழுதவராக இருக்க வேண்டுமே. அந்த பெரும் ஆபத்திலிருந்து தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தன்னிடம் வந்து சேருமாறு மனிதர்கள் அனைவரையும் வருந்தி வருந்தி அழைத்திருக்க வேண்டுமே. கடவுளின் அவதாரமாய் இருந்ததால் மிக பெரும் அற்புதங்கள் பலவற்றை செய்து காட்டியவராக இருந்திருக்க வேண்டுமே. கடவுளின் அன்பை தன் இருதயத்தில் கொண்டிருந்தவராதலால் அந்த உண்மையான அன்பின் வலிமையும் எளிமையும் தாழ்மையும் அவர் செயல்களில் இருந்திருக்க வேண்டுமே. மனிதனின் பாவங்கள் அனைத்தையும் தன் தலையில் சுமந்தவராதலால் பெரும் துயரத்தை அனுபவித்தவராக கதறிக்கொண்டு உயிர் விட்டிருக்க வேண்டுமே. அவ்வாறு உயிர் விட்டாலும் அவர் ஜீவன் நிறைந்த கடவுளாதலால் சாவுக்கு உட்பட்ட பின்னரும் சாவை மீறி உயிர் தெழுந்திருக்க வேண்டுமே. அவரின் பிறப்பும் வாழ்வும் சாவும் கடவுள் மேல் அன்பு கொண்ட பலரை ஆன்மா வரை உலுக்கி எடுத்து
அவர் தம் வாழ்வையே தலைகீழாக மாற்றி இருக்க வேண்டுமே. கடவுள் மனித அவதாரம் எடுத்திருந்தால் அவர் எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து யாருமே அறியாதபடி செத்து மறைந்து விட்டிருக்க முடியுமா? மனித வரலாற்றில் வேறெந்த மனிதனுமே பெற்றிராத மிக முதன்மையான இடத்தை பெற்றவராக அவர் இருந்திருக்க வேண்டாமா? அன்பு சகோதரரே, சகோதரியே, மேலே கூறிய அம்சங்கள் அனைத்தும் உடைய மனிதர் யாராவது உலக சரித்திரத்தில் உண்மையிலேயே தோன்றியிருக்கிறாரா? அப்படிப்பட்ட ஒருவர் மனித வரலாற்றில் தோன்றியிருப்பாரானால் அவரை பற்றிய உங்கள் முடிவு என்ன? அவரின் கண்ணீரும் கதறலும் நிறைந்த அழைப்புக்கு நீங்கள் கூறும் மறுமொழி என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? என் வழியிலே நான் போய்க்கொள்கிறேன், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது என்று கூறி ஒதுங்கிக் கொள்ள முற்படுவீர்களா? அல்லது அந்த அன்புள்ளத்தின் ஏக்கத்தை தீர்க்கும் வகையில் அவரது அழைப்பை ஏற்று அது உங்களின் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க சம்மதிப்பீர்களா? ஒன்றை செய்தால் கடவுளின் அன்பை ஒதுக்கித் தள்ளுகிறீர்கள். இன்னொன்றை செய்தால் கடவுளின் அன்பை ஏற்று அவர் மீது நீங்களும் அன்பு வைக்கிறீர்கள். இரண்டில் எதை வேண்டுமானாலும் செய்ய உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் நீங்களேதான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். கடவுள் இதில் குறுக்கிடவே மாட்டார், உங்களை கட்டாயப்படுத்தவும் மாட்டார். ஆனால் தாங்கள் தன்னிடம் வர வேண்டும், அதன் மூலம் தனது குழந்தையாக ஆகி பரிபூரண நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அன்பு தந்தையின் ஏக்கம் மட்டும் கடவுளுக்கு உண்டு. அதனை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தீமையை அழிப்பதற்காக இறைவன் அவதாரம் எடுத்து வருவார் என்கிற தத்துவம் இந்து சகோதரர்களுக்கு புதிதானதல்ல. ஆனால் முக்திநாதர், அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற இறை அவதாரத்திற்கும் இந்து இதிகாசங்களில் உள்ள இறை அவதாரங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். தீமையை அழிக்க இறைவன் அவதாரம் எடுத்து வருவார் என்னும் உண்மை ஆதியில் ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் இறைவனால் கற்பிக்கப்பட்டது. பின்னர் வழி வழியாக அனைத்து தலைமுறைகளுக்கும் இந்த உண்மை அறிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இறைவனை பற்றிய உண்மைகளை மனிதர் மத்தியிலிருந்து அழித்துவிட லூசிபர் முயன்று வந்திருக்கிறான். ஆனால் உண்மைகளை அழித்துவிட இறைவன் லூசிபரை அனுமதிப்பதில்லை. ஆகவே உண்மைகள் போல் தோன்றும் நிழல்களை லூசிபர் நிறைய ஏற்படுத்தி விட்டிருக்கிறான். இதுதான் அடிப்படையான உண்மை. இது பற்றி சென்ற அதிகாரத்திலேயே பார்த்திருக்கிறோம். பொருளுக்கும் பொருளின் நிழலுக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் தான். ஆனால் அவ்வொற்றுமைகள் காரணமாக நிழலை நிஜமென்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இறைவனை குறித்த காரியங்களில் கவனமில்லாமல் அசிரத்தையாக இருப்பவர்களை பிடிக்கும் கண்ணியாக இந்த நிழல்கள் இருக்கின்றன. இதற்காகவே லூசிபர் இந்த நிழல்களை உண்டாக்கி உழவ விட்டிருக்கிறான். ஆனால் இறைவன் மேல் அன்பு கொண்டவர்களாய் இறைவனை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கோ இந்த நிழல்கள் இறைவனை சுட்டிக்காட்டும் கைகாட்டிகளாக இருந்து உதவி புரிகின்றன. கவனமில்லாதவர்கள் இந்த கைகாட்டிகளே இறைவன் என்று நம்பிக்கொண்டு அங்கேயே நின்று விடுகிறார்கள். கவனமாக இருப்பவர்களோ இந்த கைகாட்டிகள் காட்டும் இறைவனை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இதனாலேயே இறைவன் லூசிபர் உண்டாக்கிவிட்ட இந்த நிழல்களை அனுமதித்திருக்கிறார். இந்து இதிகாசங்களில் பல இறையவதாரங்கள் கூறப்படுகின்றன. தசாவதாரங்கள் என்று இந்த இறையவதாரங்களை குறிக்கிறார்கள். பலர் தசாவதாரங்கள் என்றால் 10 அவதாரங்கள் என்று பொருள் கொள்கிறார்கள். ஆனால் எப்படி 7 என்கிற எண் முழுமையை குறிக்கிறதோ அதே போல தசம், அதாவது 10 என்கிற எண் பல என்கிற பொருளை குறிப்பது உண்டு. ஆகவே இறைவன் தீமையை அழிக்க தசாவதாரம் எடுத்திருக்கிறார் என்றால் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் என்பதே பொருள். அது எப்படி இருந்தாலும் இறைவன் தீமையை அழிப்பதற்கு தசாவதாரம் எடுத்தார், அதாவது பல அவதாரங்கள் எடுத்தார் என்பது இறைவனை குறித்த சரியான கூற்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் இறைவன் ஒரு அவதாரம் எடுத்து தீமையை அழித்தபின் தீமை மீண்டுமாக தலை தூக்குகிறது. மறுபடி இறைவன் அவதாரம் எடுத்து தீமையை அழிக்கிறார். தீமை மறுபடியும் தலை தூக்குகிறது. ஆகவே இறைவன் மீண்டுமாக அவதாரம் எடுக்கிறார். இப்படியே 10 தடவைகள், அதாவது பல தடவைகள் நடந்து கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? இறைவன் தீமையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தத்தான் முடியுமே தவிர முற்றுமாக அழிக்க முடியாது என்று அர்த்தம் ஆகவில்லையா? அப்படியானால் இறைவனால் தீமையை அழிக்க முடியும் என்று அர்த்தம் கொள்வதா, அழிக்க முடியாது என்று அர்த்தம் கொள்வதா? சரியாக எண்ணி பார்த்தோமானால் இறைவன் தீமையை அழிக்க பல அவதாரம் எடுத்தார்.
என்று கூறும்போது இறைவனால் தீமையை அழித்துவிட முடியாது என்றுதான் நாம் மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இது இறைவனை குறித்த சரியான கூற்றாக இருக்க முடியுமா? ஆனால் அப்படித்தான் லூசிபர் நம்மில் பலரை கூற வைத்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு நுட்பமாக லூசிபர் செயல்படுகிறான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆகவே இதிகாசங்களில் உள்ள தசாவதாரங்களை உண்மையான இறை அவதாரங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி அர்த்தம் எடுத்தோமானால் மேலே கூறியது போன்று தீமையை அழிக்கும் விஷயத்தில் கடவுள் ஒரு கையாளாகாதவர் என்கிற தவறான விபரீதமான அர்த்தத்தில் போய் முடியும். அப்படியானால் தசாவதாரங்களை எப்படிப்பட்ட அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும்? ஒரு பொருளுக்கு பல நிழல்கள் இருக்கக்கூடும் என்பதை பார்த்திருக்கிறீர்களா? அதுபோலவே தீமையை அழிக்க இறைவன் ஒரே ஒரு தடவை அவதாரம் எடுத்தார். இந்த ஒரு அவதாரத்தின் பல நிழல்கள்தான் தசாவதாரங்கள். இப்படி புரிந்து கொள்வதுதான் சரியாக இருக்க முடியும். இவ்வாறு பல நிழல்களை காணும்போது இந்த நிழல்கள் சுட்டிக்காட்டும் பொருள் எது என்றுதான் நாம் தேட வேண்டுமே ஒழிய நிழல்களை பார்த்து நிழல்களையே பற்றி கொண்டிருந்து நம் காலத்தை வீணாக்கி விடலாகாது. அப்படி நாம் நிழல்களை பற்றி கொண்டிருந்து உண்மையை கோட்டை விட்டுவிட்டால் அங்கே லூசிபரின் நோக்கம்தான் நிறைவேறும். அன்பு சகோதரரே, சகோதரியே, உங்களை படைத்த இறைவன் ஒருவர் உண்டு. அவர் தீமையை அழிக்க ஒரு தடவை மனித அவதாரம் எடுத்து வந்து தீமையின் அழிவுக்கு முத்திரை வைத்து சென்றிருக்கிறார். அதே சமயத்தில் உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். இது உண்மை. இந்த இறைவனை, இந்த இறை அவதாரத்தை கண்டுபிடியுங்கள். அவரிடம் சென்று சேருங்கள். உங்களது மதம், உங்களது நாடு, உங்களது இனம், உங்களது கலாச்சாரம் எல்லாம் இதற்கு பிறகே. ஏனென்றால் உங்களது மோட்சம் அவரது மரணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது.